ஹலோ மக்களே, வெல்கம் டு ராஜி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீர்கள் என்றால், நாங்கள் லேட்டஸ்ட்டாக சென்னையிலேருந்து மூணாருக்கு போயிருந்தோம். செல்ஃப் கார் டிரைவிங்கில் போயிருந்தோம். அதை பற்றி ஒரு வீடியோ கிளிப்பிங் தான் இது. ஸோ எங்களால் முடிஞ்ச வகையில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ எல்லா இடத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான் போடிமெட்டு. ஸோ இந்த போடிமெட்டு பிளேஸ் எதுக்கு ஸ்பெஷலைசேஷன்னா, இங்கேருந்து நீங்கள் எல்லா இடத்தையும் பார்க்கலாம். கேரளா பார்ட்ரு, தமிழ்நாடு பார்ட்ரு. ஸோ இந்த ரோடு தான் கேப் ரோடு. ஸோ போடிமெட்டு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ரோடு நல்லா இருக்காது. பட்டு போடிமெட்டுலேருந்து மூணார் வரைக்கும் போகிற ரோடு சூப்பராகவே இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ரோடு இருக்குமான்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி ரோடு இது. ஸோ நீங்கள் போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெஸ்டர்ன் காட், மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ரம்மியமான காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் சைடு ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டம் தான். இங்கே இவங்களுடைய வாழ்வாதாரமே இந்த தேயிலை தோட்டத்தை பேஸ் பண்ணி தான். இந்த பாருங்கள் மக்களே, நாங்கள் போகும்போதே கிளைமேட் சூப்பராக இருந்தது. ஸோ மேகமூட்டத்தோடு இருந்தது. ஸோ பப்ளிக்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறாங்க லைஃப்பை. சில பேர் ஆன் ரோட்லேயே நின்று டான்ஸு, பாட்டு எல்லாம் பாடியிருந்தாங்க. இதுதான் மக்களே நாங்கள் தங்கி இருந்த ஹோட்டல். இந்த ஹோட்டல் 1975 பில்ட் பண்ணியிருக்காங்க, பிரிட்டிஷ் காலத்தில். இது முழுக்க பாறை கற்களால் கட்டப்பட்ட ஹோட்டல். இவர் தான் என்னுடைய எங்கர்சன் சாய் ஹர்ஷவ். அவங்க என்னுடைய ஒய்ஃபு அனுராதா மேடம். இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். ஹோட்டல் சூப்பராக இருந்தது. நாங்கள் எதிர்பார்க்காத விட ரொம்ப நல்லா இருந்தது ஹோட்டலு. ஸோ இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மாதிரி ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு பெட்ரூமு, கிங் சைஸ் பெட்ரூமு, அதுக்கப்புறம் டிவி இருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட் அவுட்டு பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஏறி போகிற மாதிரியே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே உட்டன்லேயே ரெடி பண்ணி செஞ்சுருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, நீங்கள் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஃபேமிலியோட எல்லாமே இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பால்கனியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான சீனரியை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மார்னிங் சன்செட்டு, சன்ரைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். கிளைமேட்டு வெரி சூப்பர் கிளைமேட், ரொம்ப சில்லாக இருந்தது. இட்ஸ் லெஸ் தென் 28 செல்சியஸ் தான் இருந்தது. ஸோ இந்த ஹோட்டலுடைய ஓனர் பார்த்தீங்கன்னா இவர் ரெட்ரோகிரேட் மாதிரி அந்த காலத்தோடைய பழைய புராதன பொருட்கள் எல்லாம் சேகரித்து வச்சுருக்கார் பாருங்கள். ஸோ இந்த டேபிள்ஸு எல்லாமே அந்த ஓல்ட் டேஸோட டேபிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டிவி கீழே இருக்கிற பாருங்கள் அந்த ஆடியோ சிஸ்டம்ஸு ரொம்ப வெரி ஓல்டு டேட்டட். அது ஸ்டில் மெயின்டைன் த ப்ரெஷியஸ் கோல்டு மெமரிஸ். அண்ட் அப்புறம் இது அந்த புக்ஸு, அந்த ஓனர், அந்த ஹோட்டலோடைய ஓனருடைய லைப்ரரி. நீங்கள் பாருங்கள் அந்த காலத்தோடைய ஜீப்பு, அப்புறம் அந்த ஸோ நம்மளுடைய மொபைல் ஃபோனுடைய ஜென்ரேஷன் பாருங்கள். அந்த பட்டன் சிஸ்டம்லேருந்து எப்படி ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஃபோன் எல்லாமே சேகரித்து வச்சுருக்காரு. நீங்கள் இந்த வெளியே புறமாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன பழைய காரும் இருக்கும், அதுவும் அந்த காலத்து காரு. இந்த ஆடியோ சிஸ்டம் பாருங்கள் மக்களே, வெரி ஓல்டு ஆடியோ சிஸ்டம் இது. ஸ்டில் இது மெயின்டைன். என் பையன் கை வச்சு ஏதோ பண்ண பார்த்தான். ரொம்ப நாள் ஒர்க் ஆகாதது கூட ஒர்க் ஆகிடுச்சு போல இருக்குது. அவர் கை வச்சோன்னே இவர் கையில் ஏதோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் இருக்கு போல இருக்குது. அப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் டே சைட் சீன் பார்க்க போயிட்டோம். ஸோ எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா க்ரீனரியாகவே இருக்கும். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் எந்த சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனரியாக இருக்கும். எல்லாம் டீ இலை தோட்டம் தான். இங்கே இவங்களுடைய மெயின் வாழ்வாதாரமே டீ இலை தோட்டம் தான். இங்கே வாழ்கிறவங்க எல்லாருக்கும் காலையில் 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அவங்களுக்கு வேலை இருக்கும். அவங்க வேலை செய்கிற ஆட்களுக்கு தங்குறதுக்கு இடம், அப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி, எல்லா வசதிகளும் அந்த எஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு நான் கேள்விப்பட்ட வகையில் 400-500 ரூபா வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கிது போல் இருக்குது.
இது மேட்டுப்பட்டி டேம். இந்த டேமில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபுல் ஃப்ளோவாக இருக்கும். நாங்கள் போகும்போது ஃபுல் டிராஃபிக்கு, ஹெவி க்ரௌடடு. நாங்கள் போன டேட்டே பார்த்தீங்கன்னா மே ஃபஸ்ட் வீக்லேயே போயிட்டோம். அப்போவே க்ரௌடு இருந்தது, ஹெவி க்ரௌடாக தான் இருந்தது. பட் இந்த மேட்டுப்பட்டி டேம்லேருந்து நீங்கள் நடந்து தான் போகணும், ஏன்னா டிராஃபிக் ஜாம் ஆகும். ஓன் வெஹிக்கிள்ஸ் எடுத்து போகிறவங்களுக்கு என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா நீங்கள் செல்ஃப் ட்ரைவ் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் வந்து சைட் சீனை என்ஜாய் பண்ண முடியாது ட்ரைவ் பண்ணுறவங்க. ஸோ மோஸ்ட் ப்ரிஃபர்லி நீங்கள் ஒரு ஆட்டோவோ அல்லது ஒரு ஜீப்போவோ வந்து ஹையர் பண்ணிக்கோங்க. ஸோ மொரார்லெஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பெட்ரோல் சார்ஜஸும் அதுவும் மொரார்லெஸ் க்ளோஸாக தான் இருக்கும். அதனால் ப்ரிஃபரபிளி யூ ட்ரை டு கெட் த jeep or autos so that you can also enjoy the sightseeing. And so அன்றைக்கி பார்த்திங்கன்னா climate வந்து அப்போ தான் வந்து climate சேஞ்ச் ஆகிருக்கு. நாங்கள் போன டேஸில் தான் அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வரத்துக்கு பிஃபோர் டேலேருந்து கொஞ்சம் சன்னியாக இருந்தது, அதுக்கப்புறம் தான் டைரெக்ஷன் மாறி இருக்குது. ஸோ மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை பாருங்கள் மக்களே, இது வந்து டேமு. ஸோ நாங்கள் லக்கியாக நாங்கள் போகும்போது தான் வந்து இந்த வாட்டர் ஃபுல்லாக வந்து தே ஹேவ் ஓப்பன் த கேட்டு. நீங்கள் இங்கே வீடியோவில் பார்க்கும்போது ஃபோர்ஸோடு அவ்வளோ ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போட் ரைடு போயிருந்தோம். வாட்டர் ரொம்ப சில்லாக இருந்தது, செம்ம மழை. நாங்கள் போகும்போது நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு போட்டில் உட்காந்தோம். ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்தது, ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருந்தது. செம்ம கிளைமேட்டு, ஃபுல்லாக மழையில் நனைஞ்சு நாங்கள் உட்காந்தோம். அங்கே டிக்கெட் கொடுத்தவரை சொன்னார், 1-2 வாட்டி யோசிக்கோங்க, நல்லா மழை பெய்யுது, நீங்கள் போட் ரைட் பண்ணோமா ரிஸ்க்காக இருக்குன்னு. நாங்கள் என்ன பண்ணோம், ஃபேமிலியாக உட்காந்து டிசைட் பண்ணி, இல்லை நாங்கள் இந்த மாதிரி சிச்சுவேஷனை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் போட் ரைட் பண்ணோம் மக்களே. அப்புறம் இப்போ நாங்கள் வந்து இந்த டாப் ஸ்டேஷன் நோக்கி போயிட்டுருக்கோம். டாப் ஸ்டேஷன் வந்து இருக்கிறதே வந்து லாஸ்ட்டு சைட் சீன். ஸ்டாப் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வந்து என்ன பார்க்கலாம்னா, கேரளா ஸ்டேட்டு, தமிழ்நாடு ஸ்டேட்டு, அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து அங்கே வந்து கொழுக்குமலை கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்டையர் ஒரு 3 ஸ்டேட்டோடைய இதுவும் நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் சைட் சீனாக பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மழை பெஞ்சிட்ருக்கு. அதுலேயே நாங்கள் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம், ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கோம். அப்புறம் எலிஃபெண்ட் ரைடு தான் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பிட் காஸ்ட்லியாக இருந்தாலும் பட் யூ ஷுட் நாட் மிஸ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஒன்ஸ் இன் எ வைல். ஸோ என்னுடைய 2 பசங்க வந்து தே ஆர் ரைடிங் ஆன் தி எலிஃபெண்ட். ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் காத்தாலே போயிருந்தோம் ஒரு 10 o'clock. பட் க்ரௌடு ஜாஸ்தியாக இருந்ததுனால நாங்கள் வந்து ஒரு 5 hours வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. எங்களால் வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா மற்ற சைட் சீன்லாம் பார்க்க முடியாதுன்னு நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, we have cancelled that எலிஃபெண்ட்டு ரைடு. அதுக்கப்புறம் ரிட்டன் வரும்போது தான் நாங்கள் இந்த திருப்பி எலிஃபெண்ட் ரைடு, அதனால தான் பார்த்திங்கன்னா நாங்கள் டார்க்காக எடுத்துருவோம். அது நெக்ஸ்ட் டே. இது மக்களே, இதுதான் வந்து வெரி மெமரேபிள் மூமெண்ட்டு எங்களுடைய ட்ரிப்பில். இந்த இடத்துல நாங்கள் எங்கே இருக்கணும் நீங்களே ஸ்பாட் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் நான், என் பையன், 2 பசங்க நின்றுட்டுருக்கோம். ஆமாம், இது வந்து விதிவார வாட்டர் ஃபால்ஸு, எக்ஸலண்ட் வாட்டர் ஃபால்ஸ் இன் திஸ் மூணார் லொக்கேஷன்லேயே. செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க எல்லோரும், குழந்தைங்கள்லேருந்து பசங்கள்லேருந்து ஏஜ்டு பீப்புள், ஆல் கைண்ட் ஆஃப் ஏஜ் குரூப் பீப்புள்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. பட் வி ஹாவ் டு பி மைண்ட்ஃபுல், ஏன்னா கொஞ்சம் அந்தங்கே இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்லிப்பரியாக இருக்குது. ஆமாம், நாங்கள் இருக்கும்போதே ஒரு லேடி வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு. பட் பெரிய அடியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோடைய தண்ணி அடிக்கிற ஃபோர்ஸில் வழுக்கிடும். ஆமாம் மக்களே, ஸோ ஜாக்கிரதையாக நீங்கள் ஒவ்வொரு காலும் பார்த்து வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து ஒரு தெரப்பி மாதிரி இது வாட்டர் ஃபால்ஸில் நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ் எடுத்திங்கன்னா. ரெண்டாவது, இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிளேஸ். இது நம்ம இந்த கேரளாவில் பார்த்திங்கன்னா கேரளா ஃபார்ம்னு ஒரு இது இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஃபார்மில் என்ன இருக்குன்னா, எல்லாம் ஆயுர்வேதிக் ரிலேட்டட், மெடிசின் ரிலேட்டட் பிளான்ட்ஸ்லாம் வந்து நம்மளை வந்து இவங்க வந்து ரோட் ஷோ மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருட்களும் எல்லாமே நம்ம வந்து இங்கே வந்து நம்மளை காமிக்கிறாங்க.
ஸோ என் சின்ன பையனும் என் ஒய்ஃபும் வந்து ஏற முடியாமல் மேலே ஏறுறாங்க. இதுக்கு தான் வந்துருந்தாங்க, இந்த ஓட்டில் காமிக்கிற விஷயத்துக்காக வந்திருந்தோம். ஸோ ஏறுறாங்க பாருங்கள் மக்களே. ஸோ எல்லோரும் இங்கே கீழே இறங்கி போகிறது. இதுதான் வந்து ஆயுர்வேதிக்கோடைய கேரளா ஃபார்முடைய இது ஷோரூம். இங்கே தான் இதுக்குள்ளே தான் அவங்களுடைய எல்லா மெடிசின்ஸும் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இவர் தான் நம்மளை கூப்பிட்டு வந்த டிரைவர். இவர் ஸோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு டாய்லெட்டுக்கு. ஆமாம் மக்களே. ஸோ உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து வியாதிகளுக்கும் அனைத்து விதமான மூலிகை நிறைந்த மெடிசின். இவர் என்னோடய பெரிய பையன். இவர் தான் இந்த வீடியோவை எடிட் பண்ணியிருந்தார். ஸோ மக்களே, இப்போது இந்த கேரளா ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக இங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு தடை. ஆனால் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி இதை எடுத்தோம். ஏன்னா இது வந்து ஒரு அபூர்வ வகையான வாழைப்பழம். நீங்கள் வந்து செவ்வாழை, பனானா, மஞ்சா வாழை பார்த்துருப்பீங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பழம். இதில் இன்னும் ஒரு நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லா வாழைப்பழமும் கீழ் நோக்கி தான் இது இருக்கும். இது மேல் நோக்கி இருக்கிறது பாருங்கள். ஸோ இது அப்வர்டு டைரெக்ஷனில் இது க்ரோ ஆகுது பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் ராவாக சாப்பிட முடியாது இந்த பனானாவை. இது பார்த்திங்கன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி இது பாருங்கள் மேல் நோக்கி இருக்குது. அதை பாருங்கள், வாழைப்பூ பாருங்கள் மேல் நோக்கி இருக்குது. மற்ற வாழைக்காயெல்லாம் கீழ் நோக்கி இருக்கும். இந்த பிங்க் கலர் பனானா வந்து எதுக்குன்னா சில மருத்துவ ரீதிக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே முழுக்க பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், அந்த கேரளா ஃபார்ம்லேருந்து ஒரு ஸ்டாஃபும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எதுக்கு என்னென்ன மூலிகை. இந்த பின்னாடி இந்த மலைப்பகுதி தெரியுது பாருங்கள் மேடம். இது பாருங்கள் மக்களே, அங்கே தான் வந்து மலைவாழ் மக்கள்லாம் வாழ்கிறாங்களாம். அந்த மலைவாழ் மக்களில் குறைஞ்சபட்சம் எல்லாருடைய வயதும் பார்த்திங்கன்னா 90க்கு மேலே தான் இருக்குது. இன்றைக்கு கூட அவர்கள் பச்சை தண்ணியில் தான் குளிக்கிறாங்களாம். ஏர்லி மார்னிங்லேருந்து மேலேருந்து மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து அவங்க வந்து எல்லாம் அவங்க தேவையான இதெல்லாம் பாருங்கள் மக்களே. பலாப்பழ தோட்டம், ஆர்கானிக்கு, ஜாக் ஃப்ரூட். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாம் ஆர்கானிக் தான். எதுவும் உங்களுக்கு வந்து மெடிசின்னு, கெமிக்கல்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ். நாங்கள் மூணார் ட்ரிப்லன்னு சொல்ல போனால் இந்த பிளேஸ் தான். நாங்கள் ஜிப்லைன் போனோம். ஸோ போகிறாங்க பாருங்கள், இதுதான் என்னோடய ஒய்ஃபு. ரொம்ப பயமாக இருந்து போகிறதுக்கு. சரி என்ன பண்ணலான்னு ஒய்ஃபை தான் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சு டெஸ்ட் பண்ணோம், போகிறாங்களா நல்லபடியாக சேர்ந்தாங்களா இல்லையான்னு. ஸோ அவங்க சேர்ந்த அப்புறம் தான் நாங்களே அடுத்தடுத்த நாங்களும் ஒவ்வொன்றும் போனோம். ஆனால் இது ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ட்ரைவ்னு கேட்டாங்க. இது என் 2வது பையன், அவரே அனுப்பிச்சிருந்தோம். அவரும் போயிட்டு அங்கேருந்து சேஃப் சிக்னல் காமிச்ச அப்புறம் தான் கடைசியாக தான் நான் போனேன். ஃபேமிலி, ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ஆமாம், ரொம்ப லாங்கஸ்ட்டு ஜிப்லைன் இது இன் மூணாரில். இன்னும் இருக்கலாம், ஏதோ லாங்கஸ்டஸ்லாம் இருக்கலாம். எனக்கு இதுதான் என்னுடைய கடைசி பையன். அவர் பாருங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போகிறாரு. ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாதுல்ல ஆபத்து, அதனால் அவர் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு அவர் ஜாலியாக. ஸோ இது ஆனால் நான் ரொம்ப பயந்த விஷயத்தில் இது ஒன்று தான். இங்கேருந்து அந்த எண்டு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திருப்பி நம்ம வந்து ஒரு மரண பயத்தோடு தான் வரணும். ஏன்னா ரொம்ப 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 சேஃப்டின்னு சொல்லுறத பாருங்கள். நான் போகிறேன் பாருங்கள் மக்களே, இதுதான் நான் தான் போகிறேன், கடைசியாக போகிறேன். ஆனால் பயந்துக்கினே போனேன் மக்களே. இதுதான் டாட்டா கூட காமிக்கிறேன் பாருங்கள். அங்கேருந்து ரொம்ப ஸ்கேரி மூமெண்ட்டு, ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. போகும்போது ரொம்ப பயந்துகிட்டே போனேன்.